அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் வீடுகள் சம்பந்தமான இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் நமக்கு அண்டை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த சில தகவல்களை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அண்டை வீட்டாருக்கு உணவுப் பொருள்கள் மற்றவையெல்லாம் கொடுத்து உதவக்கூடியதை ஒரு வழிமுறையாகவே வழக்கமாக வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தில் உரை நிகழ்த்துகிறாங்க. இது புகாரில் 984வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த உரையில் சொன்னாங்க, யார் ஒருத்தர் தொழுகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய குர்பானி பிராணி அறுத்துட்டிங்களோ அவங்க இன்னொன்று அறுக்கணும். குர்பானி அறுக்கிறதா இருந்தால் தொழுகை முடிச்சுட்டு தான் அறுக்கணுமே தவிர பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே யாராவது குர்பானி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் வேறு ஒன்றை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர், அன்சாரி சேர்ந்த ஒரு மனிதர் எழுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப வறுமை, ஏழ்மையில் இருக்கிறாங்க. அவங்க ஏழ்மையில் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இந்த காலை நேரத்தில் உணவு கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி நான் தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்து அந்த இறைச்சியை அவங்களுக்கு நான் பங்கிட்டு கொடுத்துருக்குறேன். இது சரியாக வருமானு கேட்குறாங்க. நல்ல நோக்கத்தில் நான் செஞ்சேங்கிறார். குர்பானி தொழுகைக்கு முந்தி தான் கொடுத்துட்டார். ஆனால் ரீசன் சொல்கிறார். என்ன ரீசனு? அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, நம்ம முன்னாடியே குர்பானி கொடுத்து அந்த இறைச்சியை கொடுத்தால் அவங்களுடைய உணவுக்கு உதவியாக இருக்கும், பெருநாள் தினத்தினுடைய உணவுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறார். அதே நேரத்தில் என்கிட்ட இன்னொரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கிறது, அது பருவ அடையாத ஒரு குட்டியாக இருக்குது, நான் பெரிய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது, அதை வேண்டுமானா நான் அறுக்கட்டா, நீங்கள் இன்னொன்று அறுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ அறுத்துக்க, இது உனக்கு மட்டும்தான், இனிமேல் யாரும் அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வருது. இதில் விஷயம் என்னன்னு கேட்டால், அண்டை வீட்டார் ஏழ்மையாக இருக்கிறாங்க என்பதெல்லாம் எந்தளவுக்கு கவனிச்சிருக்க. குர்பானி கொடுக்கும்போது கூட அந்த வணக்கத்தை கொடுக்குறோம் என்பதை தாண்டி அவங்க மனசில் என்ன இருந்தது என்று கேட்டால், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஏழ்மையில் இருக்கிறாங்க, காலையில் வெள்ளனுமே அறுத்து கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கொடுக்குற ஒரு வழக்கம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் நம்மள்கிட்ட வரணும். அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வரணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வறுமையை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நாங்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அடுப்பு மூட்ட மாட்டோம், சமைக்க மாட்டோம், சமைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், வீட்டில் அடுப்பு மூட்டியிருக்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம், சமைக்க எதுவுமே கிடைக்காது, அப்படின்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம் என்று ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ அடுப்பு மூட்டலன்னா என்னத்தை சாப்பிட்ருப்பீங்க, 3 மாதத்துக்கு அடுப்பு மூட்டலன்னா எதை தான் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அல்ல அஸ்வதானிய தமர் உல்மாவு, பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான், 3 மாதமாக என்ன உணவு, சாப்பாட்டுக்கு பதிலாக கொஞ்சம் பேரிச்சம்பழம் தண்ணி இப்படி தான் சாப்பிட்ருக்கோமே தவிர நாங்கள் சமைச்சதே கிடையாது, 3 மாதம் கூட சமைக்காமல் இருந்திருக்கிறோம் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் அன்சாரிகள் வீடு கொஞ்சம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்தில் மதீனாவை சேர்ந்தவங்களுடைய அண்டை வீட்டார் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறைய ஆடுகள் வைத்திருப்பாங்க. அந்த ஆடுகளில் பாலை கறந்து கொண்டு ஆட்டுப்பாலையே உணவாக உட்கொள்கிற வழக்கம் அன்றைக்கி இருந்தது. அன்றைக்கு நம்ம நாட்டு ஆட்டிலையெல்லாம் சும்மா அதிகமாக பால் கறக்க முடியாது. அங்கே உள்ள ஆடுகளில் ஒரு ஆட்டில் பால் கறந்தால் வயிறு நிறையிற அளவுக்கு பால் கிடைக்கும், இந்த மாட்டில் கிடைக்கிற அளவு கிடைக்கும், பெரிய ஆடுகள். அப்போ அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ஆடுகள் வைத்திருந்தாங்க பக்கத்தில் அன்சாரிகள்லாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, சில நேரங்களில் ஆட்டுப்பாலை கறந்து கொண்டு ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. இந்த தண்ணி பயிற்சி பழத்தை தவிர வேறு ஏதாவது உணவு ஒன்று சொன்னால்
அண்டை வீட்டுக்காரங்க வந்து எங்களுக்காக கொண்டு வந்து பால் கறந்து கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட ஆடுகள்லாம் நிறைய இருந்தது, அதை நாங்கள் சாப்பிட்டுக்குருவோம், ரசூலுல்லாஹ் கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்டை வீட்டில் இருக்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுக்கும் என்ன செய்கிறாங்க, கவனத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் வந்து சாப்பாடு கஷ்டப்படுற நிலையில் இருக்கிறாங்க, நம்ம பால் கொண்டே கொடுப்போமே என்று கொடுத்துருக்கிறார்கள். அப்போ அண்டை வீட்டாரை கவனித்தல் என்பது வந்து முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி லி ஜாரிஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. ஒரு மனிதன் வந்து தன் அண்டை வீட்டாருக்கு எதை விரும்பணும்னு கேட்டால், தனக்கு எதை விரும்புகிறானோ அதை தான் அண்டை வீட்டாருக்கு விரும்பணும். நமக்கு அடுத்தவன் என்ன செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அப்படித்தான் உங்கள் அண்டை பக்கத்து வீட்டுக்காரங்களை நீங்கள் விரும்பணும் என்று சொல்கிறாங்க. அப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நடக்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை ரசூலுல்லாஹ் வகுத்து வச்சு தந்துருக்குறாங்க. என்ன தர்றாங்க, அந்த அண்டை வீட்டுக்காரன் நம்மள்கிட்ட எப்படி நடக்கணும் நம்ம விரும்புகிறோமோ அந்த மாதிரி நம்ம அவசியத்தை நடக்கணுமா இல்லையா? நம்ம ஏதாவது நம்ம ஆணி அடிக்கிறோம், செவத்தில் ஆணி அடிக்கிறோம், ஆணி அடிக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வராமல் இருக்குன்னு நம்ம நினைப்போம்ல. நீ அப்படி நீ அப்படி நடந்துக்க, அவன் ஆணி அடிக்கும்போது நீ எப்படி நடந்துக்க, நீ எப்படியெல்லாம் அவன் உன்ட்ட நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி நீ நடந்துக்க. ஹத்தா யுஹிப்ப லி ஜாரிஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. தனக்கு விரும்பக்கூடியதைத்தான் அண்டை வீட்டுக்காரனுக்கு விரும்பணும். அப்படி செய்யாத வரைக்கும் ஒருத்தன் மூமினாக முடியாதுட்டாங்க. அதாவது ஈமானில் கொண்டே சம்மந்தப்படுத்துகிறாங்க. நீ செஞ்சால் தான் உண்மையான மூமினாக இருக்க முடியும். இப்போ அண்டை வீட்டுக்காரங்க விஷயத்தில் வந்து நமக்கு அவங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ, பிள்ளைகள் சேட்டை பண்ணுது நம்ம வீட்டு பிள்ளைகள், அப்போ வந்து சத்தம் போடுவான், ஆட்டம் போடுறீங்க குதிக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது சொல்கிறான்னு வைங்க, நமக்கு பிடிக்காது, ஏன்ப்பா அப்படி செய்கிறேன்னு கேட்குறோம். அப்படி நீ நடந்துக்காது மாதிரி அவன் அந்த மாதிரி அவன் வீட்டு பிள்ளைகள் ஏதாவது சேட்டை பண்ணுறவனுக்கு சங்கடமாக இருந்தால் சகிச்சுக்கிற வேண்டியதான், சகித்து கொண்டு போகணுமே தவிர அண்டை வீட்டுக்காரங்கள்ட்ட வம்புக்கு போகிறத வச்சுக்கிறக்கூடாது. அதெல்லாம் ஈமானுக்கு ஒரு உண்மையான மூமின்கிறதுக்கு ஒரு அளவுகோலாக இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த இஸ்லாமிய நம்பிக்கை வந்து எப்படியான மக்களை உண்டாக்கியிருக்குன்னு கேட்டால், நேற்று நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு தீ விபத்து, உணவகத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதில் வந்து அண்டை வீட்டில் இருக்கிற தீயணைப்புலாம் வர்றதுக்கு முன்னாடி அண்டையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் அவங்கள காப்பாற்றுறாங்க. ஒரு பெட்டு கடை வச்சுருக்காரு ஒருத்தர், பெட்டுகளெல்லாம் கொண்டு அந்த அடிக்க 3வது மாடிலேருந்து குதிக்க சொல்லி அந்த மக்களையெல்லாம் காப்பாற்றிருக்கிறாரு. இணையதளங்கள் பூரா அதை பாராட்டி நேற்று பூரா செய்தியெல்லாம் போடுறாங்க. எதனால் அதை செய்ய முடிஞ்ச அவரால், அண்டை வீட்டுக்காரரை கவனிக்கணுங்கிறது ரத்தத்தில் ஊர்ன விஷயம், யாரும் காப்பாற்றுறதுக்கு வரலை. இஸ்லாமிய அந்த அடிப்படையில் வாழ்ந்ததுனால தான் 2 முஸ்லீம்கள் அவங்க தந்தையும் மகனுமாக சேர்ந்து நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள்ங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இப்படி எல்லா விஷயத்துலையும் நம்ம அண்டை வீட்டு வரும் பொழுது துடிச்சு போய் காப்பாற்றுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் இந்த மாதிரியான ஹதீஸுகள் இதுகெல்லாம் அவங்க உள்ளத்தில் பதிஞ்சதான் ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன்கான யூமினு பில்லாஹி உல் யௌமில் ஆஹிரி. யார் ஒருத்தர் அல்லாஹையும் ஆகிரத்தையும் நம்புகிறாரோ, நீங்கள் அல்லாஹ்வை நம்புறது நெசமாக இருந்தால், மறுமையை நம்புறது நெசமாக இருந்தால், ஃபுல் யுஹ்சின் இலா ஜாரிஹி, அண்டை வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்துக்கிட்டே இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்யணும். ஆனால் நம்ம உதவிகள்லாம் செய்கிறோம். நீங்கள் வசதியான ஒரு ஆளாக இருக்கிறீங்க, ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்கிறேன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டில் படிக்கிறதுக்கு தகுதியானவன் இருப்பான், தேவைப்படும், கொடுக்க மாட்டாங்க, எங்கேயோ போய் தேடி கொண்டு கொடுப்பாங்க. அந்த கல்விக்கு உதவி செய்கிறோங்கிற பேரில் வேறு எங்கேயோ கொண்டு உதவி செய்யலாம், அதுவும் செய்யலாம். பக்கத்து வீட்டில் கொண்டு செய்யணுமா இல்லையா? பக்கத்து வீட்டில் வந்து பசியோடு இருப்பாங்கன்னு தெரியும், ஊருக்கெல்லாம் என்ன செய்வான், அன்னதானம் பண்ணிகிட்டு இருப்பான். அவனு பக்கத்து வீட்டில் பட்டினியாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் பட்டினியாக இருக்கும் பொழுது உலகத்துக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்குற ஒரு காட்சியை பார்க்குறோம். கல்வி உதவி, அந்த உதவி, இந்த உதவின்னு சொல்லி இந்த ஜக்காத்து எல்லாமே யாரை கொடுக்குறாங்கன்னு கேட்டால், அண்டை வீட்டில் ஒருத்தன் இருக்கிறாங்கிறது மறந்துடுறாங்க. யாருக்கும் ஒரு புதிய விளம்பரத்துக்காக வேண்டியோ அல்லது வேறு நோக்கத்துக்காக வேண்டியோ அந்த தான தர்மங்களை செய்கிறாங்களே தவிர, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து முன்னுரிமை படைத்தவன் என்று நினைக்கணும். ஈமானுக்கு அல்லாஹ்வை ஆகிரத்தை நம்புறதுக்கு அடையாளம். மன்கான யூமினு பில்லாஹி உல் யௌமில் ஆஹிரி. யார் ஒருத்தன் அல்லாஹையும் ஆகிரத்தையும் நம்புகிறானோ ஃபுல் யுஹ்சின் இலா ஜாரிஹி, அவன் அண்டை வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யட்டும், ஒரு உபகாரம் செய்து கொண்டே இருக்கட்டும். அவனுக்கு தேவையான நேரங்களில் கல்வி உதவி, பிறநாள் வந்துருச்சா நமக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி அண்டை வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா, அவங்க ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு தகுதி படைச்சிருக்காங்கன்னு கவனிக்கணும். கவனித்து நம்ம என்ற ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். மற்ற 1000 பேருக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்கணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் வந்து ஒரு ஏழையாக இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் வசதி உள்ளவங்களாக இருப்போம்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு நம்ம ஒரு கோடீஸ்வரராக இருப்போம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து ஏழையாக இருப்பாங்க. அப்போ ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு அன்பளிப்பை தரும் பொழுது என்ன மாதிரி அன்பளிப்பாக இருக்காது,
அவங்க தகுதிக்கு உள்ளாக தான் இருக்கும். நீங்கள் உயர்தரமான உணவுகள் நீங்கள் சாப்பிடுவீங்க, அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அது அவங்க வீட்டில் இருக்கும். அதை கொண்டாந்து தந்தாங்கன்னா அற்பம்னு சொல்லி விரட்டி விட்றக்கூடாது. அவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அற்பமான ஒரு பொருளை கொண்டு வந்து தந்தாலும் அதை மனமோந்து இதெல்லாம் எவன் சாப்பிட்றது, இதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லையா அப்படிலாம் நடக்கிறாங்க. சில ஆளுக்கு அன்பளிப்பு வாங்கும் பொழுது ஏழையான மக்கள் கொடுக்கக்கூடிய அற்பமான அன்பளிப்புகளை வந்து அலட்சியப்படுத்துறது, அந்தாங்க வச்சுட்டு போவாங்கங்கிறது. அன்பளிப்பாக அன்பாக கொண்டாந்து தர்றான்னு சொன்னால் அந்த உணவை பார்க்கக்கூடாது, அதில் இருக்கிற அன்பை தான் பார்க்கணும். நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்து கொண்டாந்து அவன் தருகிறான் அப்படின்னு பார்க்கணுமே தவிர அற்பமான பொருள்களை அற்பமான நபர்கள் வந்து தரும் பொழுது அலட்சியப்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தி அவங்கள இன்சல்ட் பண்ணி அனுப்பக்கூடிய தன்மை அதிகமான மக்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு அற்பமான பொருளாக இருக்கலாம், நெசமாக நீங்கள் விரும்பாத பொருளாக கூட இருக்கலாம், இருந்தால் கூட என்ன செய்யணும்னு அவனை மனமோந்து வாங்கி கொண்டு அப்புறமேல அது யாருக்கா நீங்கள் தெரியாத வகையில் கொடுத்துடலாம். உங்களுக்கு அந்த உணவு சாப்பிட்ற தகுதியற்று நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், அந்த பழக்கம் இல்லை என்று சொன்னால் அவனை புண்படுத்திடக்கூடாது. அதான் ரசூல்லா சொல்கிறாங்க, லா தஹக்கிரன் ஜாரத்தின் ஜாரத்திஹா உல ஃபிர்சனசாத்தின். ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பு இருக்குல்ல, அதில் செய்யப்பட்ட சால்னா குழம்பாக இருந்தால் கூட அதை நீ அற்பமாக கருதக்கூடாது. அண்டை வீட்டார் தரும் பொழுது நீங்கள் அற்பமாக கருதக்கூடாது. ரொம்ப அற்பத்தை ஒரு ரசம் கொண்டாந்து தர்றாங்க, ரசங்கிற ஒரு பொருளாக எது அவனுக்கு அது பெரியதாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஏழையான மனிதனுக்கு வந்து இந்த ரசங்கிறது ஒரு சிறந்தது அவன் நினச்சிருக்கிறான், அதை கொண்டாந்து அவங்கள்ட்ட தர்றான். இதெல்லாம் ரசத்தை கொண்டாந்து தர்றான் பாருங்கன்னு நினைக்கலாமா? அவனுக்கு தகுதியானது அவன் தருவான். நீங்கள் வசதியான ஆளுக்கு உங்களுக்கு தகுதியானது அவனுக்கு கொடுப்பீங்க. அப்போ ஏழை வாழைகள் வந்து அண்டை வீட்டாரில் இருப்பார்களே ஆனால் அவர்கள் தருகிற அற்பமான பொருள்களை அற்பமாக தான் தர முடியும். ஏழையாக இருக்கிறவங்களுக்கு உயர்தரமான பொருளை தர முடியாது, அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இல்லை. அப்போ தகுதியற்ற நிலையில் இருக்கிற காரணத்தினால அற்பமான பொருள்களை கொண்டு தான் அவன் தருவாங்க. அதை என்ன செய்யக்கூடாது, மனங்கோணமாக வாங்கிக்கிறணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எண்ணெயை வந்து ஒரு இந்த ஆட்டுக்காலில் செய்யக்கூடிய ஒரு குழம்புக்காக வேண்டி என்னை விருந்துக்கு அழைத்தார்களே ஆனால் நான் ஏற்றுக்கிறவேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன விருந்து பெரிய விருந்துக்கு தான் நான் வருவேன்னு சொல்ல மாட்டேன், அற்பத்திலும் அற்பமான விருந்துக்கு என்னை அழைப்பார்களே ஆனால் நான் ஏற்றுக்கொள்வேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இந்த அண்டை வீட்டார்கள் தரக்கூடிய நேரத்தில் வந்து அற்பமான விஷயங்களை நம்ம அலட்சியப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடாது. பிடிக்காத ஒன்று தந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸே கொண்டாந்து தருவாங்க, அது நீங்கள் போடுவதற்கே தகுதி உள்ளதாக இருக்காது. ஆனால் என்ன செய்யணும், அதை மனம் சிரித்து வாங்கிக்கணும், மனமும் வந்து வாங்கி கொள்ளணும். நீங்கள் போடாட்டாலும் பரவாயில்லை. பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், அதை உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை அவருக்கு மனம் தெரியாத வகையில் யாருக்காவது நீங்கள் கொடுத்துடலாம், அது ஒரு விஷயம். அவன் என்ன செய்யணும், நம்ம அண்டை வீட்டுக்கார நம்மளை மதிக்கிறான், நம்முடைய அன்பை வந்து மதிக்கிறான் என்று அவன் விளங்கக்கூடிய வகையில் நடக்கணும். ஆனால் வசதி படைத்தவங்கள்ட்ட இந்த தன்மை இல்லை. வசதி படைத்தவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஏழைகள் தரக்கூடிய இந்த அன்பளிப்புகளை மட்டமாக தான் கருதுகிறாங்க. அப்போ ஈமான் இருக்குன்னு கருத முடியாது. ஈமானில் ரசூலுல்லாஹ் சம்மதப்படுத்துகிறாங்க, ஆகிரத்தில் உனக்கு நம்பிக்கை இருந்துச்சின்னு சொன்னால் இப்படி நடக்காதுங்கிறாங்க. அப்போ நம்மள்ட்ட அந்த தன்மை இல்லாட்டால் கூட நம்ம அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமாக ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து அண்டை வீட்டில் என்ன வரும்னு கேட்டால், பக்கத்தில் வந்து அந்த சேர்ந்து தான் வீடுகள்லாம் அந்த காலத்தில் இருக்கும். இப்போ எல்லாம் தனித்தனியாக கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ மண்ணடி மாதிரி இடம் இருக்குன்னு வைங்களேன், மண்ணடி மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு செவருக்கும் அடுத்த செவருக்கும் இடைவெளி இருக்காது. செவத்தை ஒட்டி 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 என்ன செய்வோம் வச்சுருப்போம். இடங்கள் அதிகமாக இல்லாததுனால இடைவெளி விட்டு விட்டு கட்ட மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கூரை போடுவாங்கள்ல, ஓடு தான் அந்த காலத்தில், ஓடுகள் அடிக்கும்போது அவனுடைய ஓடு நம்ம பக்கம் இறங்குற மாதிரி வரும், அவன் ஜெவத்தில் உள்ள ஓடு நம்ம பக்கம், நம்ம ஓடு அவன் பக்கம் இறங்குற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நீங்கள் முட்டுக்கட்டை போடாதீங்க. செஞ்சுட்டு போகிறான், அவனுடைய செவத்தில் ஏதாவது செஞ்சான்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தடையாக நிற்காதீங்க என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து செய்கிறாங்க. அதை விட முக்கியமான என்னென்னு கேட்டால், ஒரு மனுஷனை நல்லவன் என்று நம்ம அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். யாரையும் நல்லவன் நமக்கு சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனையும் நல்லவன் என்று நம்ம சொல்ல முடியாது. இறைவன்கிட்ட நல்லவன் யார் என்பது இறைவனுக்கு தான் தெரியும். ஆனாலும் நம்ம அளவில் ஒருத்தர் நல்லவன் தீர்மானிக்கலாம்ல, நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. நம்ம கொடுக்கல் வாங்கலுக்கு ஒருத்தர் நல்லவன் முடிவு செய்ய வேண்டியது, அவுளியான்னு முடிவு செய்ய முடியாது, அது அல்லாஹ்வுடைய வேலை. ஆனால் நம்ம கடையில் ஒரு ஆளை சேர்க்க வேண்டியிருக்குன்னு வைங்களேன், அவன் நல்லவனான்னு ஆய்வு செய்யணுமா இல்லை, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விசாரித்து இவன் நல்ல ஒரு ஆள் தான், இவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம், இவனுக்கு வேலை கொடுக்கலாம், இவனுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்ற காரியமாக இருந்தால் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனான்னு என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும்ல. அந்த ஆய்வு செய்கிறது எங்கே ஆய்வு செய்யணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ் தெரியுமா சொல்கிறாங்க. இதா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கைஃபலி அன் ஆலம இதா அஹ்சன்து ஓ இதா அசத்து. ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் வந்து நல்லதை தான் செய்கிறேன்னா கெட்டதை தான் செய்கிறேனா என்று நான் எப்படி அறிஞ்சிக்கிறது? ஒருத்தர் கேட்குறாரு, நான் வந்து நல்ல காரியம் செய்கிறவனாக இருக்கிறேனா கெட்ட காரியம் செய்கிறவனாக இருக்கிறேனா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா சமயத்து ஜீரானக்க யகூல் உனக்கு அது அஹசந்த, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நீ நல்லா செய்கிற நல்லபடியாக செய்கிறாய் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் ஃபகத் அஹசந்த, நீ நல்லா நடக்கிறேன்னு அர்த்தம். சர்டிஃபிகேட் எங்கே வாங்கினேன்,
அண்டை வீட்டுக்காரன்ட்டு போய் கேட்கணும், எப்படிங்க ஆள், சூப்பரான ஆள், அப்போ நீ நல்லா இருக்கேன்னு அர்த்தம். அண்டை வீட்டுக்காரன் கேட்கும்போது அம்மாடி மோசமானவன் சொல்லிட்டான்னு வைங்க, அவன் கெட்டவேன் அர்த்தம். அப்போ நான் சர்டிஃபிகேட்டு அண்டை வீட்டுக்காரன்ட்ட வாங்குங்கிறாங்க. இதா சமயத்தை ஜீரானக்க, உன்னோட அண்டை வீட்டுக்காரர்கள் எக்குள் உனக்கு அது அகசந்தை, நீங்கள் நல்லபடியாக நடக்கிறீங்க, நல்லபடியாக உதவி செய்கிறீங்க என்று உங்களை நோக்கி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரே ஆனால் அது அகசந்தை, நீங்கள் நல்லா நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒய்தா சமயத்தவும் எக்குள் உனக்கு அது அசத்தை, நீங்கள் ரொம்ப கெட்ட செயலாக இருக்குது, நீங்கள் நல்ல நடத்தை இல்லை, நீங்கள் நன்மை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானே ஆனால் நீ கெட்டவனாக தான் இருக்கிறாய். அப்போ நம்ம நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கணும். ஏன்னு கேட்டால் மற்றவங்கள்லாம் நம்மளை சில நேரங்கள் பார்ப்பாங்க, சில நேரங்கள் பார்க்கும்போது அவங்கள்ட்ட நல்லவன் நடிச்சிடலாம்ல. ஒரு மனிதரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் பார்ப்பீங்க, 10 நாளைக்கு ஒருக்கா பார்ப்பீங்க, ஒரு 10 நிமிஷம் பார்ப்பீங்க, அதுக்குள்ளே என்னத்தை போட்டு எடை போடுவீங்க? அவருடைய எந்த தன்மை உங்களுக்கு தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவருடைய குணம் நலம் பேச்சு எதுவுமே உங்களுக்கு புரியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாமே தெரியும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 24 மணி நேரம் உங்களை எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருப்பான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, பிள்ளைகிட்ட எப்படி நடக்கிறீங்க, வரக்கூடிய யாசகர்கிட்ட எப்படி நடக்கிறீங்க, மற்றவங்கள எப்படி உபசரிக்கிறீங்க, அக்கம் பக்கத்தில் எப்படி நடக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் யாருக்கு அத்துப்படியாக இருக்கேன்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் அத்துப்படியாக இருக்கும். அப்போ அண்டை வீட்டுக்காரன் உங்களை நல்லவன் சொன்னால் நீங்கள் நல்லவன், அண்டை வீட்டுக்காரன் உங்களை கெட்டவன் சொன்னால் நீங்கள் கெட்டவன் என்றால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இது பண்ணுறாங்க? அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கு, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நல்ல பேர் வாங்குங்கிறத கற்று தர்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்ணை பற்றி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க நிறைய தொழுவுறாங்க, நிறைய நோன்பு வைக்கிறாங்க, நிறைய சதக்கா அதாவது தான தர்மங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களை நாவுனாலேயே என்ன செய்கிறாங்க? கரிச்சு கூட்டுறாங்க, தொல்லைப்படுத்துகிறாங்க, ஒரே சண்டை, வாயை திறந்த சண்டை. பக்கத்து பெண்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். ஆண்களை விட அண்டை வீட்டுக்காரர்களுடைய சண்டையை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பொம்பளைகளுக்கு மத்தியில் சண்டை ஜாஸ்தியாக இருக்கும். ஆண்கள் வீட்டில் இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறது கிடையாது. வீட்டில் அவங்க தான் இருக்கிற காரணத்தினால அந்த சின்ன பிள்ளை சண்டையிலேருந்து பெரிய விஷயம் சண்டை வரைக்கும் எல்லாமே யாருக்கு நடக்கும்? பெண்கள் மத்தியில் நடக்கும். அப்போ அந்த சஹாபி கேட்குறாரு, நல்லா தொழுவுறாங்க, நல்லா நோம்புலாம் வைக்கிறாங்க, சதக்காவெலாம் கொடுக்குறாங்க, ஆனால் அண்டை வீட்டுக்கார ஆட்களோட நாவுனால் தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சண்டைக்கு போயிட்டு இருக்கிறாங்களே, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் ஹிய ஃபின்னார், அவன் நரகத்துக்கு போவா. அப்போ இந்த தொழுகை நோம்புலாம் சொர்க்கத்துக்கு போகிறது உதவலை பாருங்கள். நீங்கள் தொழுகை நோம்பு ஜக்காத்தெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரனை தொல்லைப்படுத்திக்கிட்டே தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க என்று சொன்னால் அவ்வளோ இது அழிக்குது. இந்த செயல் நம்முடைய தொழுகையை பாழாக்குது, நம்முடைய நோம்பை பாழாக்குது, நம்முடைய ஜக்காத்தை பாழாக்குறது. எல்லா நன்மையும் அழிஞ்சு போனால் தான் நரகத்துக்கு போவோம். அந்த நன்மைக்கு கூலி கிடைக்குமா இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு தானே போவோம். அப்போ எல்லா நன்மையும் அழிஞ்சு போனதுனால நரகத்துக்கு போகிறாங்க. அப்போ அதை பற்றி கேட்கும்போது கால ஹிய ஃபின்னார், அப்படி ஒரு பெண் இருப்பாளே, ஆனால் நரகத்துக்கு தான் போவா. அவள் ஈமான் உள்ள எப்படி செய்ய முடியும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் எப்படி நல்லான்னு சொல்ல முடியும்? உங்கள் தொழுகையெல்லாம் வேஸ்ட்டு, அது அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். தொழுகைங்கிறதே கெட்ட செயலை தடுத்தாதானங்க தொழுகை. இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு வீணான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கணும். தடுத்தா தான் அந்த தொழுகைன்னு பேர். இந்த தொழுகையாளியாக இருந்தால் இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த தொழுகை தடுத்தவரை பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. திருப்பி அந்த ஆள் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க செய்யணும் கம்மியாக தான் தொழுவாங்க, குறைவாக தொழுவாங்க, கடமையான மட்டும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன், கம்மியாக நோன்பு வைப்பாங்க, கம்மியாக தான் சதக்கா செய்வாங்க, இது மாதிரிலாம் இருக்கிறது. ஆனால் ஒலா தூதி ஜீரானஹா பிலிசானிகா, அண்டை வீட்டுக்காரங்களை நாவுனால் அந்த அம்மா தொல்லைப்படுத்த மாட்டாங்க. தொழுகை பார்த்தா நம்ம கம்மியாக தான் இருக்கும், தான தர்மங்கள் கூட பெருசாக அழியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அண்டை வீட்டுக்காரங்களை நாவுனால் தொல்லைப்படுத்தாத ஒரு பெண் இருக்கிறாங்க, இவங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேட்குறாரு. காலஹிய ஃபில் ஜன்னா, அந்த பொம்பளை சொர்க்கத்துக்கு போகும். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அளவுகோலாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுடைய நாவுகளால், இது குறிப்பாக இது பெண்கள் மத்தியில் நீங்கள் எத்தி வைக்கணும். இது பெண்கள் தான் கேட்கவும் படுது. ஏன்னா பெண்கள் தான் நடப்பாங்க. அண்டை வீட்டுக்காரங்கள்ட்ட மோசம் நீங்கள்லாம் பயன் பண்ணிட்டு கேட்டு நம்மளாம் நடக்கிறத நினச்சிட்டு போயிடுவீங்க. நம்மளாம் சண்டைக்கெல்லாம் போக மாட்டோம், உங்களுக்கு தெரியாது. பெண்கள் நின்று கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வம்பு சண்டைகளும் வீடுகளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுடைய தன்மை அவன் நரகத்தில் சேர்க்குங்கிற அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க எதனால் செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம தொழுகை நோம்பு அதெல்லாம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. அதை பாதிக்கக்கூடிய விஷயம் இதுவும் இருக்கிறது. நீங்கள் தொழுகை நோன்பு மட்டும் செஞ்சால் பத்தாது, அண்டை வீட்டுக்காரங்களோட நாவுனால் குத்தி காட்டுவது, தொல்லைப்படுத்துறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இப்படி இருந்தீர்களே ஆனால் அது சொர்க்கத்துக்கு போவதற்கும் நரகத்துக்கு போவதற்குரிய காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி
இன்னொரு ஹதீஸில் இது வருது, ஒரு மனிதர்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இன்ன ஃபுலானத்தன் துசல்லி லைல ஒரு தசுமுன் நகார், ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, இரவெல்லாம் தொழுவார்கள், ராத்திரி பூரா ஒரு இபாதத் தான். ஒரு தசுமுன் நகார், பகலெல்லாம் நோன்பு, டெய்லி நோன்பு, டெய்லி தொழுக, ராத்திரி பூரா தொழுக, தூங்குறதே கிடையாது. அப்படி ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. ஒஃபி லிசானிஹா ஷையுன் யூதி ஜீரானஹா, அவளுடைய நாக்கில் வந்து அண்டை வீட்டாரை தொல்லைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா ஹைரஃபிஹா, அவள்கிட்ட எந்த நன்மையும் கிடையாது, அவள் தொழுகிறது நோம்பலாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் கணக்கில் வராது. லா ஹைரஃபிஹா, அதில் எந்த ஒரு நன்மையும் அவள்கிட்ட கிடையாது. ஹியஃபின்னால், அவள் நரகத்துக்கு தான் செல்வாள். அப்போ ராத்திரி பூரா நின்று வணங்குறாங்க, பகல் பூரா நோன்பு வைக்கிறாங்க, டெய்லி நோன்பு வைக்கிறாங்க, டெய்லி ராத்திரிலாம் வணங்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய தரஜா கிடைக்கணும். அப்படி ஒரு செயலை செஞ்சுருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, லா ஹைரஃபிஹா, அவள்கிட்ட ஒரு நன்மையும் கிடையாதுங்கிறாங்க. ஏன்? இந்த ஒரு தன்மை இருக்கும் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. நம்ம செய்கிற அந்த தொழுகை நோன்புக்கெல்லாம் எந்த மரியாதையும் இல்லாமல் போயிடும் அல்லாஹ்விடத்தில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு பெண்ணை பற்றி கேட்குறாங்க, இன்ன ஃபுலானத்தன் துசல்லில் மக்தூபா, இன்னொரு பெண் இருக்கிறாள், அவர் கடமையான தொழுகை மட்டும்தான் தொழுவார், சுன்னத்தெல்லாம் தொழ மாட்டார். ஒரு தசூம் ரமலானில் மட்டும்தான் நோன்பு வைப்பார். இன்னொரு பெண்ணு அதே மாதிரி சின்ன பொருளாக தர்மம் செய்வார். உலைசலஹா ஷெவுன் கயிறு, இதை தவிர பெருசாக ஒன்றும் செய்கிறது கிடையாது அந்த பெண்மணி. ஆனால் உலா தூதி அகதன், யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டா ஒரு பெண்மணி இருக்கிறாள். அவள் கடமையை மட்டும் தொழுவா, கடமையான நோன்பு மட்டும் தான் வைக்குவா, சின்ன அளவுக்கு தானம் தர்மம் செய்வாளே தவிர மற்றவங்க செய்கிற மாதிரி அதிகமாக செய்ய மாட்டாள். ஆனாலும் அவளால் வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவே இருக்காது. அடுத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறது, வம்புக்கு போகிறது, குத்தி காட்டுறது, கோல் சொல்கிறது, புறஞ்சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பெண்கிட்ட இருக்காது. அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹியஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கத்துக்கு போவாள். அப்போ சொர்க்கத்துக்கு போவது நரகத்துக்கு போவது என்பதற்கு உரிய அளவுகோல் எங்கே இருக்குன்னு கேட்டால் அண்டை வீட்டுக்காரங்கள்ட்ட நடக்கிற விஷயத்தில் இருக்கிறது. இது பெண்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் வந்து ஆண்கள் கேட்டு போயிடுறீங்க, நீங்கள் கேட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னா நம்ம எங்கே சண்டைக்கு போகிறோம்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு வீட்டில் உட்காந்து உண்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன சண்டையெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. நம்ம வீட்டில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க, உங்கள் மனைவியோ, உங்கள் தாயோ, உங்கள் சகோதரியோ, உங்கள் மகளோ இந்த மாதிரி காரியத்தை கண்டிப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அதை அறிவுரை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். வந்து பயானுக்கெலாம் வரமாட்டாங்க, மார்க் அறிவுரைலாம் தெரியாது, தொழுதா போதும் நோன்பு வச்சா போதும் அவ்வளோதான் மார்க்கம்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி மார்க்கம் இருக்குதுங்கிற உங்களுக்கு விளங்கலை. அதனால் வந்து இது நம்மளை மறுவையை பாழாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த கேட்குற செய்தியை வீட்டில் போய் என்ன செய்யணும், மனைவி மக்களுக்கு இப்படி ஒன்று இருக்குது இஸ்லாத்தில், உன்னை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பண்ணணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹைருல் ஜீரான் இந்தல்லாஹி ஹைருஹும் லி ஜாரிஹி, அல்லாஹ்விடத்தில் அண்டை வீட்டுக்காரர்கிட்ட யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்துலையும் சிறந்தவர். இது உலகத்தில் நல்லவனாக்குறதுக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக யார் ஆவார்னு சொன்னால் ஹைருல் ஜீரான் இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் ஹைருஹும் லி ஜாரிஹி, யார் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு வந்து சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்ட்ட சிறந்தவர். அப்போ நீங்கள் அண்டை வீட்டாருக்கு சிறந்தவராக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மார்க் போட்டுவான், இவன் வந்து நல்லவன், இவன் ஒரு சிறந்த ஒரு மனுஷன், இவன் சிறந்த ஒரு மனுஷி அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவான் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த அண்டை வீட்டார் ரொம்ப தொல்லைப்படுத்துவான். நம்ம என்ன கரெக்டாக இருந்தாலும் இன்னொரு சைடு இருக்காங்களே, நமக்கு மட்டும்தான் அறிவுரை சொல்ல முடியும். எதிர்த்து இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த மார்க் அறிவுரை இல்லாமல் சண்டைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எல்லை மீறி போனால் என்ன செய்கிறது என்று கேட்டால் அப்படியான சம்பவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்திருக்கிறது. ஒரு மனிதர் வர்றார், வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்னுடைய அண்டை வீட்டுக்காரங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களால் ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு அவர் புகார் சொல்கிறார். இவர் இந்த சண்டைக்கும் போகலை, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க வம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா முறையிடுறாங்க. முறையிட்டோன்னே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இஸ்பீர், கொஞ்சம் பொறுமையாயிரி, இருந்துட்டு போ சொல்லிட்டு போகிறாங்க, நீ சபுர் பண்ணுங்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரங்க தொல்லைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன அறிவுரை செய்கிறாங்கன்னா, இஸ்பீர், பொறுமையாயிரி. மறுபடியும் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூரம் எல்லை மீறி போகுது, அவங்க வழி வம்புக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் சும்மா போனாலும் என்னை வந்து விட மாட்டேங்கிறாங்கங்கிற அளவுக்கு அவர் வந்து மறுபடியும் முறையிடுறாரு. மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இஸ்பீர், சபுர் பண்ணு, அதுக்கெலாம் ஒரு கூலி இருக்கிறது, அவங்க செய்கிறதுக்காக நின்று செய்ய தேவையில்லை அப்படிங்கிறாங்க. 3வது தடவையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா 4வது தடவை அது மாதிரி உன்னை தொந்தரவு பண்ணாங்கன்னா என்ன செய்யணும், தொந்தரவுண்டா என்ன விஷயம் நடந்திருக்குன்னு கேட்டால் அவங்களுடைய இவருடைய பொருள் வந்து வைக்குவாங்கல்ல, வெளியே வைக்கிறாங்கல்ல, அது வந்து வெளியே வைக்கக்கூடாது, இது எங்கள் இடம் உங்கள் இடம்னு அந்த பஞ்சாயத்து தான். என்ன பஞ்சாயத்து நடந்திருக்குன்னு கேட்டால் அண்டை வீடுன்னு சொல்லும் பொழுது வாசலில் தண்ணி கொடுத்து வைப்பாங்க, அந்த வாசல் இவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும், அதனால் எங்கே வைக்காத தண்ணி அங்கே கொண்டு வை இப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்திருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் பொறுமையாக இருந்து பார்த்தாச்சா 3 தடவை டைம் சொல்லிட்டாங்க. 4வது தடவை சொல்லும் பொழுது அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால்
உன்னுடைய ஜாமான்லாம் ஒன்றா தெருவில் கொண்டாந்து போடு, தெருவில் கொண்டாந்து போட்டு இந்த பொம்பளை வந்து இந்த வீட்டுக்காரங்க வந்து எனக்கு தொந்தரவுப்படுத்துகிறாங்க, அதனால் வெளியே கொண்டு போய் போட்டுன்னு சொல்லு, ஊர்லாம் வந்து கேட்கட்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஊர் மக்கள்லாம் அதை கேட்கட்டும்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அந்த எந்த பொருளை வைக்கக்கூடாது வாசலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த பொருள்லாம் கொண்டு வந்து தெருவில் கொண்டாந்து போட்டார். போய் போகிறவங்க வரவங்களாம் என்னென்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த வீட்டுக்காரங்க என்னை தொந்தரவுப்படுத்துகிறாங்க, அதனால தான் வெளியே போட்டோன்னு வர்ற ஆளுக்கெல்லாம் சபிக்கிறாங்க அவங்கள, யார்கிட்ட அந்த இடத்து சொந்தக்காரங்களை. அப்போ உடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவர் முறையிடுறாரு, என்னை எல்லோரும் சபிக்கிறாங்கன்னு சொன்னால் நீ அந்த அவ்வளோ தொல்லைப்படுத்த போய் தானே தெருவில் போட்டாங்க, அடுத்தவங்க சாபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கா இல்லையா, அதனால் நீ உன்னை திருத்திக்கன்னு சொல்லி அந்த பொருளை கொண்டு உள்ளே வச்சுக்கிறங்கன்ட்டார் அந்த பக்கத்து வீட்டுக்காரரு. நீங்கள் பொம்பளை வச்சுக்கிறங்கன்ட்டு. அப்போ பொதுவான இடங்கள் சிலது இருக்கும், வாசப்படி இருக்கும், 2 பேருக்கும் பொதுவான இடங்கள் இருக்கும், அதில் சிலதை பயன்படுத்தும் பொழுது இது எங்களுக்கு சொந்தமானது, ஏன் இடத்துல பொருளை வைக்கிறேன்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தகராறு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செஞ்சுருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நம்ம வீடுகள் வாங்கக்கூடிய நேரத்தில் இதை கவனித்து வாங்கணும். என்ன கேட்டால், அண்டை வீட்டார், நல்ல ஒரு அண்டை வீட்டார் இருக்குல்ல, அது அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தில் ஒரு பாக்கியம்ங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 4 விஷயம் இருக்குது அல்லாஹ் செஞ்ச பெரிய பாக்கியம். ஒரு மனுஷனுக்கு 4 விஷயம் கிடைச்சிருச்சு உலகத்தில், மறுமை பாக்கியம் தனியாக இருக்குது. உலகத்தில் ஒரு 4 விஷயம் மட்டும் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அது ஒரு நல்ல பாக்கியம். 4 விஷயம் என்னென்னு கேட்டால், அல் மரத்து சாலிஹா, நல்ல மனைவி, சாலிஹான ஒரு மனைவி அமைஞ்சிட்டான்னு வைங்க, அதுக்கு நிகரான பாக்கியம் கிடையாது. மனித வாழ்க்கை நிம்மதியாக போகிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாக்கியம்னு ஒன்று சொல்லிட்டாங்க. 2வது ஒரு மஸ்கனுல் வாசி, விசாலமான வீடு, தாராளமான வீடு, நெருக்கடி இல்லாமல் நல்ல விசாலமான ஒரு வீடு அல்லாஹ் தந்துட்டான்னு வைங்க, அது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். 3வது வந்து ஒரு ஜாரு சாலிஹு, நல்ல அண்டை வீட்டுக்காரன் மட்டும் நல்லவனாக இருந்துட்டான்னு வைங்க, அது பெரிய பாக்கியம். எந்த சண்டை சச்சரவு குழப்பம் ஒன்றும் இல்லாமல் நிம்மதியாக போய்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருப்பதற்கு 3வது பாக்கியம் என்னென்னு கேட்டால், உல் ஜாரு சாலிஹு, நல்ல ஒரு சாலிகான ஒரு அண்டை வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நல்ல ஒரு மர்கபு, அதாவது நல்ல ஒரு வாகனம் பயன்படுத்துவதற்கு, நல்ல ஒரு காரு அல்லது நல்ல ஒரு குதிரை, அந்த காலத்தில் குதிரை, நம்ம காலத்தில் ஒரு கார்னு வச்சுக்கலாம், பைக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி இதெல்லாம் ஒருத்தனுக்கு அமைஞ்சிருச்சின்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் பாக்கியம் செஞ்சுருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம வீடு வாங்கும்போது, ஒரு வீடை வாங்க போகும்போது நீங்கள் குடியிருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் காலியாக பண்ணிட்டு போவான், அவன் இருக்க தான் செய்வான். அவன் எப்படின்னு விசாரிக்கணும், இந்த வீட்டை வாங்குறவன் இவன் எப்படி ஆள், இவன் பக்கத்தில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பானா, நம்ம நிம்மதியை குலைக்குவானான்னு விசாரித்து அவன் நல்ல வீட்டுக்காரன்னு தெரிஞ்சு தான் வீட்டை வாங்குறதுக்கு முடிவு பண்ணணும். அது ஒரு பாக்கியம்ங்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரன் நல்லவனாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதை தேர்ந்தெடுக்கணும். அது அல்லாஹ் தர பாக்கியம்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா? நல்ல வாகனம் இருக்கணும்னு சொன்னால் வாகனத்தை நீங்கள் தான் வாங்கணும். நல்ல வாகனம் இருப்பது வந்து பாக்கியம்னு சொன்னால் நீங்கள் தான் வாங்கணும்னு அர்த்தம். அப்போ அண்டை வீட்டுக்காரன் நல்லவனாக இருக்கணும்னு சொன்னால் அப்போ வீடுகள் புதுசாக வாங்குவதாக இருந்தால் இந்த பக்கம் யார் இருக்கா, இந்த பக்கம் யார் இருக்கா, இதை வாங்கினா 2 பேரில் என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அதை கவனித்து பார்த்து அவன்கிட்ட இருந்தோம்னா சண்டை சச்சரவு தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறான்னு சொன்னால் வேறு இடத்துல வாங்கிட்டு போங்க. இதை அல்லாஹ்வுடைய ஒரு பாக்கியம் குறைவாக போயிடும் அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது மாதிரி அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.